வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். போக்குவரத்து தொழிலாளர்களின் 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் குழு போக்குவரத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். நீதிமன்றத்தின் முன்பாவது உண்மையை சொல்லுங்கள். டில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் வலியுறுத்தல். நாடாளுமன்ற வளாகத்தில் உரிய நிதி வழங்க கோரி திமுக எம்பிக்கள் போராட்டம். கூட்டணி கட்சி எம்பிக்களும் கருப்பு நிற உடை அணிந்து ஆதரவு. இமாச்சல் சட்லஜ் நதியில் துரைசாமியின் மகன் வெற்றியின் உடைமைகள் கிடைத்தன. 4வது நாளாக தேடுதல் பணியின் போது உடைகள் உள்ளிட்ட பொருட்கள் சிக்கியதாக தகவல். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தது குறித்து முழுமையான வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சென்னையில் குறும்பட இயக்குனர் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. மாவோயிஸ்டுடன் தொடர்பு இருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலால் நடவடிக்கை. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தில் வந்த 5 அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் மிக்ஜாம் புயல் நிவாரண உதவி. அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என தகவல். வன்முறை பொருளாதார நெருக்கடியில் பாகிஸ்தானில் தொடங்கிய நாடாளுமன்ற தேர்தல். தேர்தலையொட்டி பாதுகாப்பு பணிகள் தீவிரம். ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2வது அரையிறுதி ஆட்டம். ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். போக்குவரத்து தொழிலாளர்களின் 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொழிலாளர்களின் 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்ட 14 பேர் கொண்ட குழுவிற்கு நிதித்துறை கூடுதல் செயலாளர், போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்கள் இடம்பெற்றுள்ளனர். போக்குவரத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த குழு திட்டமிட்டுள்ளது. மேலும் குழு அமைக்கப்பட்டது தொடர்பான கடிதம் தொழிற்சங்கங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குழுவின் பரிந்துரைகளின்படி ஊதியம் ஒப்பந்தம் குறித்து முடிவெடுக்கப்படும் என கூறப்படுகிறது. நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய நேரம் வந்துவிட்டதால் குறைந்தபட்சம் நீதிமன்றத்தின் முன்பாவது உண்மையை சொல்லுங்கள் என டில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறுகையில், ஊழலுக்கு எதிராக குரல் எழுப்பியவர்கள் இப்போது ஊழலில் மூழ்கியுள்ளனர். கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கெஜ்ரிவால் குறைந்தபட்சம் நீதிமன்றத்தின் முன்பாவது உண்மையை சொல்லுங்கள் என்றார். மேலும் ஜவஹர்லால் நேரு பல்கலையில் கலவரத்தில் ஈடுபட்ட கும்பலுக்கு ஆதரவாக ராகுல் அங்கு சென்றிருந்தார். இது பற்றி ராகுல் பதில் சொல்லியாக வேண்டும். காங்கிரஸ் ஏன் நாட்டை பிளவுபடுத்தும் அரசியலை செய்கிறது? அவர்களது அறிக்கை ஹிந்துக்களுக்கும் ஹிந்திக்கும் எதிராக உள்ளது என்று தெரிவித்த அவர், நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய நேரம் வந்துவிட்டதால் குறைந்தபட்சம் நீதிமன்றத்தின் முன்பாவது உண்மையை சொல்லுங்கள் என டில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் உரிய நிதி வழங்க கோரி திமுக எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே உள்ள காந்தி சிலை முன்பு திமுக எம்பிக்கள் கருப்பு நிற உடை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் TR பாலு அறிவித்திருந்தார். இந்நிலையில் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி ஒதுக்காததை கண்டித்தும் வெள்ள நிவாரணம் வழங்காததை கண்டித்தும் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு திமுக எம்பிக்கள் மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் கருப்பு நிற உடை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தது குறித்து முழுமையான வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சிக்கு வந்து 32 மாதங்களில் ஐக்கிய அரேபிய நாடுகளுக்கு குடும்பத்துடன் சுற்றுலா, பிறகு சிங்கப்பூர் சுற்றுப்பயணம், 2024ஆம் ஆண்டு ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, பிறகு ஜனவரி 27 ஸ்பெயினுக்கு சுற்றுப்பயணம் என்று தமிழ்நாட்டில் அந்நிய தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும் என அயராது உறங்காது இரவும் பகலும் உழைக்கும் முதலமைச்சரின் முயற்சிகளால் உண்மையிலேயே திமுக ஆட்சியில் 32 மாதங்களில் எவ்வளவு நேரடி முதலீடுகள் தமிழகத்திற்கு வந்துள்ளன? தற்போது உடன்பாடு ஏற்பட்டுள்ள 3 நிறுவனங்களில் 2 நிறுவனங்களின் அலுவலகங்கள் சென்னை மற்றும் பெருந்துறையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் ஸ்பெயின் சென்று ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது ஏன் என்பதை முதலமைச்சர் தான் விளக்க வேண்டும்.
எனவே திமுக அரசின் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 32 மாதங்களில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தது குறித்து முழுமையான வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் குறும்பட இயக்குனர் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ஹைதராபாத்தை சேர்ந்த என்ஐஏ அதிகாரிகள் மாவோயிஸ்ட் வழக்கு தொடர்பாக கொரட்டூரில் உள்ள குறும்பட இயக்குனர் முகில் சந்திரா என்பவரது வீட்டில் சோதனை நடத்தி வருகின்றனர். மாவோயிஸ்டுடன் தொடர்பு இருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலை வைத்து ஹைதராபாத்தில் இருந்து வந்த என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அவரது ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். இதன் மூலம் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 10வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலையில் இருந்தே சோதனை நடத்தி வருகின்றனர். கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தில் வந்த 5 அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி இல்லத்தில் அவரது பெற்றோர் வசித்து வருகின்றனர். அவர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் நிவாரண உதவி வழங்குவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என தகவல் வெளியாகியுள்ளது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 6000 நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். இந்நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ரேஷன் அட்டை இல்லாத 5.5 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். விண்ணப்பித்தோரின் வீடுகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டனர். இதனையடுத்து ரேஷன் அட்டை இல்லாமல் விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவில் மிக்ஜாம் புயல் நிவாரணம் வழங்கப்பட உள்ளது. கணக்கெடுப்பு பணி நிறைவடைந்த நிலையில் விண்ணப்பித்த தகுதியானவர்களுக்கு நிவாரணம் குறித்து விரைவில் அறிவிப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. உசிலம்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கோடாங்கி நாயக்கன் பட்டியில் இருந்து உசிலம்பட்டி நோக்கி இருசக்கர வாகனம் சென்று கொண்டிருந்தது. அப்போது உசிலம்பட்டியில் இருந்து சிவகாசி நோக்கி சென்ற லாரி நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஜெயக்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த கண்ணன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தணிகாச்சலம் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆவடியில் லஞ்சம் வாங்கிய மின் வணிக உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள கோவில் பதாகை பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி சுலோச்சனா. இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீடு கட்டுவதற்காக வழங்கப்பட்ட வணிக மின் இணைப்பை வீட்டு மின் இணைப்பாக மாற்ற ஆவடி கோவில் பதாகையில் உள்ள மின்சார வாரியத்தில் விண்ணப்பித்துள்ளார். இதனை பரிசீலித்த மின் வணிக உதவியாளர் மரியதாஸ் இதற்கு 5000 ரூபாய் பணம் லஞ்சம் கேட்டு பின் 3000 ரூபாய் வழங்க கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் திருவள்ளூர் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் வழக்கு பதிவு செய்து மரியதாஸை கைது செய்தனர். புவனகிரியில் வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஆதிவராகநல்லூரில் கடல் நீர் உட்புகுவதை தடுக்க தடுப்பணை கட்ட வலியுறுத்தி அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட அதிமுக ஆட்சி காலத்தில் சுமார் 93 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது எனவும் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் சாலையில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கட்டிமேடு ஊராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊரில் சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரக்கோரி இந்த ஊர் பொதுமக்கள் பலமுறை ஊராட்சி மன்ற தலைவரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் ஊராட்சி மன்ற தலைவர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஊராட்சி மன்ற தலைவரையும் ஊராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி சாலையில் கட்டிமேடு பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அந்தியூரில் அதிமுக கவுன்சிலரை துப்புரவு ஆய்வாளர் தகாத வார்த்தையால் பேசியதாக கூறி அதிமுகவை சேர்ந்த பெண் பேரூராட்சி கவுன்சிலர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேரூராட்சியில் உள்ள 18 வார்டுகளில் அதிமுக, திமுக, சுயேட்சை மற்றும் இதர கட்சிகள் உட்பட 18 பேர் வார்டு உறுப்பினர்களாக உள்ளனர். இந்நிலையில் அதிமுகவை சேர்ந்த 1வது வார்டு கவுன்சிலர் சரஸ்வதி விஸ்வநாதன் வார்டில் நடைபெற்று வரும் துப்புரவு பணிகள் மற்றும் வார்டில் குடிநீர் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து ஆய்வு செய்துள்ளார். அப்போது குப்பைகளை கொட்டி எரிப்பதாக துப்புரவு ஆய்வாளரிடம் பெண் கவுன்சிலர் சரஸ்வதி கேட்டுள்ளார். பேரூராட்சி அலுவலகத்தில் பணிபுரியும் துப்புரவு ஆய்வாளர் குணசேகரன் அதிமுகவை சேர்ந்த பெண் கவுன்சிலரை தரக்குறைவாக பேசியுள்ளார். இதுகுறித்து பேரூராட்சி செயல் அலுவலரிடம் புகார் தெரிவித்த பெண் கவுன்சிலர் சரஸ்வதி தனது ஆதரவாளர்களுடன் அந்தியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பேராசிரியர் மீதான பாலியல் புகாரில் சாட்சியம் அளிப்பதற்காக சேலம் நீதிமன்றத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர், பதிவாளர் ஆகியோர் ஆஜராகினர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியரும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் செயலாளருமான பிரேம்குமார் மீது கடந்த 2022இல் புதுக்கோட்டையைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பாலியல் புகார் அளித்தார். அந்த புகாரில் தன்னை பாலியல் தொந்தரவு செய்ததாகவும் ஜாதி பெயரை கூறி திட்டி மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரை பெற்ற சூரமங்கலம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் பிரேம்குமாரை கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன், பதிவாளர் தங்கவேல் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். பழனி அருகே நாகூர் பிரிவில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் 2000 டன் அளவிலான வெடிமருந்து பொருட்கள் வைத்திருப்பதாக சமூக செயற்பாட்டாளர் முகிலன் பரபரப்பு குற்றம் சாட்டினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கிராவல் குவாரி அமைப்பது தொடர்பாக பழனி அருகே நாகூர் பிரிவில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வீடு கட்ட ஜல்லிக்கற்கள், மண் தேவைப்படுவதால் விலை ஏற்றத்தை தடுக்க குவாரிகள் அமைக்க வேண்டும் என்றும் குவாரிகளில் வேலை செய்பவர்கள் தெரிவித்தனர். மேலும் கல்குவாரி அமைக்கும் இடத்தில் இருந்து 300 மீட்டர் தூரத்திற்கு உயர் மின் கோபுரங்கள், காற்றாலைகள் இருக்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் கொழுமங்கொண்டான் கிராமத்திற்கு 200 லாரிகள் மூலம் 2000 டன் அளவிலான வெடிமருந்து பொருட்கள் சட்டவிரோதமாக வந்துள்ளது என சமூக செயற்பாட்டாளர் முகிலன் குற்றம் சாட்டினார். இதில் சமூக செயற்பாட்டாளர் முகிலன் மற்றும் குவாரி பணியாளர்கள் கலந்து கொண்டனர். திருத்தணியில் உள்ள பழைய காவல் நிலைய கட்டிடத்தில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீப்பற்றி எரிந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகாவிற்கு உட்பட்ட கனகம்மா சத்திரத்தில் பழைய காவல் நிலைய கட்டட வளாகத்தில் வழக்குகள் பதியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வளாகத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் மது அருந்த வந்தபோது குளிர்காய குப்பைகளை கொளுத்தியுள்ளனர். இதனால் தீ மளமளவென பரவி பழைய காவல் நிலைய வளாகத்தில் இருந்த 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீப்பற்றி எரிந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த திருத்தணி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் குறித்து கனகம்மாச்சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்லடம் அருகே பாலியல் தொழில் செய்து வந்த திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த 2 இடைத்தரகர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மகாலட்சுமி நகரில் சிலர் வெளியூர்களில் இருந்து அழகிகளை அழைத்து வந்து பாலியல் தொழில் செய்வதாக பல்லடம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியை சுற்றி வளைத்த போலீசார் குறிப்பிட்ட சில வீடுகளில் சோதனை நடத்தினர்.
சோதனையில் பாலியல் தொழிலுக்கு அழைத்து வரப்பட்ட பெண்களை மீட்டு திருப்பூரில் உள்ள காப்பகத்திற்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த முகமது நூருல் ஆசன் மற்றும் மகாலட்சுமி நகரைச் சேர்ந்த ஜெகநாதன் ஆகிய இடைத்தரகர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மூணாறில் மீண்டும் குடியிருப்புகளுக்கு அருகே உலா வந்த படையப்பா யானை விவசாய விளைபயிர்களை சேதப்படுத்தியதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூணாறில் 60 வயது நிரம்பிய படையப்பா என்ற காட்டு யானை தென்மலை வீடுகளுக்கு அருகே காணப்பட்ட விளைபயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த வனத்துறையினர் யானையை விரட்டும் பணிகளில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து படையப்பா யானை தேயிலை தோட்டத்திற்குள் சென்றது. கேரளாவில் வெயில் சற்று அதிகரித்துள்ளதால் வனப்பகுதியில் வன விலங்குகளுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் வனத்துறையினர் யானைகளுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் உணவு போன்றவற்றை செய்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்கள் பிரச்சினைக்கான யாத்திரைக்கு காவல்துறையினர் அனுமதி மறுப்பது ஏன் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் வரும் 11ஆம் தேதி பாஜக தேசிய தலைவர் நட்டா என் மண் என் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கவில்லை. இது தொடர்பாக காவல் ஆணையரை சந்தித்த பின் தமிழ்நாடு பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இவ்வாறு தெரிவித்தார். மக்களை சந்தித்து வருகிறார். அடுத்த 200வது தொகுதியை சென்னையில நிறைவு செய்வதற்காக அகில பாரத தலைவர் மரியாதைக்குரிய JP நட்டா அவர்கள் அங்கே வருகை தந்து மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரையிலே எண்மண் எண் மக்கள் யாத்திரையிலே பங்கேற்பதாக திட்டமிட்டிருந்தோம். அதற்காக அனுமதி கேட்டு அண்ணன் எங்களுடைய மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் மற்றும் மாவட்ட தலைவர்கள் காளிதாஸ், சாய் சத்யன், விஜயானந்த், தனசேகர் போன்றவர்கள் எல்லாம் இங்கே வந்து அதிகாரியை சந்தித்தோம். ஒரு மணி நேரமாக நீண்ட நேரம் இந்த யாத்திரை அனுமதிக்க வாய்ப்பு இல்லை என்பதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கும் அதிகாரிகளை சந்தித்தோம். சென்னையிலே போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும். பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு 1 லட்சம் மதிப்புள்ள வெண்டிலேட்டர் கருவியை தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் வழங்கிய சம்பவம் பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள அதிராம்பட்டினம் தனியார் குழந்தைகள் நல மருத்துவர் ஆஜா மைதீன் இவருடைய பேரக்குழந்தைக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மூச்சு திணறல் ஏற்பட்டு மிகவும் ஆபத்தான நிலையில் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்நிலையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் முயற்சியில் குழந்தையை காப்பாற்றினர். இதனால் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் குழந்தைகள் மருத்துவர் ஆஜா மைதீன் மற்றும் ஐயாசாமி குழந்தைகள் மருத்துவமனையின் மருத்துவர் ராம்பிரகாஷ் ஆகியோர் இணைந்து சுமார் 1 லட்சம் மதிப்பிலான வெண்டிலேட்டர் கம்ப்ரசர் கருவியை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் அன்பழகனிடம் வழங்கினர். இந்த நிகழ்வு பொதுமக்கள் மத்தியில் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடுமையான பனிமூட்டம் காரணமாக சென்னையில் இருந்து லண்டன் செல்லக்கூடிய பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் சுமார் 6 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. சென்னையில் நிலவும் கடுமையான பனிமூட்டம் காரணமாக லண்டனில் இருந்து சென்னை வரக்கூடிய பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. காலை 5:20 சென்னை வந்து 7:20 புறப்படக்கூடிய பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் மோசமான வானிலை காரணமாக காலை 7:20 தரையிறக்கப்பட்டது. இந்நிலையில் லண்டன் செல்வதற்காக காலை 4 மணிக்கு விமான நிலையம் வந்த பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் 2 நாட்களாக கடுமையாக பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சிரமத்துடன் சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரை சுற்றியுள்ள வேட்டவலம், சோமாசிப்பாடி, மேக்களூர், வேடந்தவாடி, கருமாரப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து எதிரே வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கு எரியவிட்டு சென்றனர். மேலும் கீழ்பெண்ணாத்தூரை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் பனி பொழிந்து ரம்யமாக காட்சியளிப்பதை பொதுமக்கள் ஆர்வத்துடன் ரசித்தனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை தற்போது செய்தி துளிகளாக பார்க்கலாம். நாங்குநேரியில் கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு உறுப்பினர் அட்டையை நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவுடையப்பன் வழங்கினார். இதில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி மேலிட பார்வையாளர் ஜோசப் ஸ்டாலின், நாங்குநேரி மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சுடலை கண்ணு,
மாநில தொண்டர் அணி துணை அமைப்பாளர் ஆவின் ஆறுமுகம், மாநில விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கணேஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலக வளாகத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி வாகன ஓட்டுநர்களுக்கு வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் பன்னீர் செல்வம் தலைமையில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கத்தில் உதவி தீயணைப்பு அலுவலர் சங்கர் வாகனங்களில் தீ பரவலை தடுப்பது குறித்து செயல்முறையில் விளக்கினார். இதில் ஏராளமான வாகன ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி போக்குவரத்து காவல்துறை சார்பில் நடைபெற்ற பேரணியை இருசக்கர வாகன பேரணியை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தங்கவேல் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் போக்குவரத்து ஆய்வாளர் ஞானவேல், உதவி ஆய்வாளர்கள் தண்டபாணி, பிரபாகரன், மணிகண்டன் உட்பட காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் கார்களின் அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன், வட்டார போக்குவரத்து அலுவலர் விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இதில் 50க்கும் மேற்பட்ட கார்கள் பங்கேற்றன. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள தைக்கால் பகுதியில் நடைபெற்ற வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் மூலம் உழவர் சந்தை திறப்பு விழாவிற்கு வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் செல்வி அபூர்வா IAS தலைமை தாங்கினார். விழாவில் முதன்மை செயலாளர் பிரகாஷ், சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஃபேவர் பிளாக் சாலை அமைப்பதற்காக நடைபெற்ற பூமி பூஜைக்கு நகர்மன்ற உறுப்பினர் ஜாவித் தலைமை தாங்கினார். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன், நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற அங்கன்வாடி மையங்களின் அடிப்படை வசதிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமை தாங்கினார். இதில் மாவட்ட திட்ட அலுவலர் மீனாம்பிகை மற்றும் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை RK நகர் பகுதி தண்டையார்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாளையொட்டி வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்டம் உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பகுதி செயலாளர்கள் சீனிவாச பாலாஜி, நித்யானந்தம், மாவட்ட பொருளாளர் கணேசன், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சதீஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள உஞ்சிய விடுதி கிராமத்தைச் சேர்ந்த உஞ்சை அரசனுக்கு முதன்மை செயலாளர் பாவரசு தலைமையில் நினைவு மண்டபம் கட்டட அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி மற்றும் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு உஞ்சை அரசனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 110 ரூபாய்க்கு விற்பனை செய்த 1 கிலோ பாசுமதி அரிசி 150 ரூபாய்க்கும், 1410 ரூபாய்க்கு விற்பனை செய்த 26 கிலோ கொண்ட ஒரு மூட்டை பொன்னி அரிசி 1770 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த திடீர் அரிசி விலை உயர்வால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் 35வது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவினை முன்னிட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் தனியார் கண் மருத்துவமனை இணைந்து கண் சிகிச்சை முகாம் மற்றும் தீ தடுப்பு ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது. இந்த முகாமை வட்டார போக்குவரத்து அலுவலர் முனுசாமி தொடங்கி வைத்தார். முகாமில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று புற்றுநோய் குறித்து சாலையில் விழிப்புணர்வு நாடகத்தை அரங்கேற்றினர். மேலும் பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததால் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர்.
சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் 2024 ஆண்டிற்கான 2வது தேசிய திறன் மேம்பாட்டு நிறுவனத்தின் சான்றிதழ் வழங்கும் விழா டாக்டர் வில்சன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் PCR சுரேஷ், டாக்டர் ஜோஷ்வா ஜெயசீலன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழை வழங்கினர். இதில் கல்லூரி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் அமைந்துள்ள கிராம தேவதையான பத்ரகாளியம்மன் ஆலய தை மாத திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மீனாட்சியம்மன் உடனுறை சொக்கநாத பெருமாள் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவில் யத்தீஸ்வரி ஆத்ம விகாசா பிரியா அம்பா கலந்து கொண்டு சிறப்பு யாகம் நடத்தினார். இந்த விழாவிற்கான ஏற்பாட்டை அமராவதி அன்னதான அறக்கட்டளையின் நிறுவனர் சிவ திரு கேசவ ஏழுமலை செய்திருந்தார். இதில் திமுக நகர அவைத்தலைவர் சிவராஜ், நகரமன்ற துணைத் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ஜெயசங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டு சாமியின் அருள் பெற்று சென்றனர். தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காணலாம். வேலூரில் உள்ள புகழ்பெற்ற ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. நந்தி பகவானுக்கு பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வைத்து சிறப்பு அலங்காரங்களை செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் அருள் பெற்று சென்றனர். தூத்துக்குடியில் உள்ள பழமையான பாகம் பிரியாள் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு பால், தயிர், விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பெருமானை வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோயிலில் தை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வண்ணமலர்களால் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் வைப்பாரில் சிவன் கோயிலில் இருந்து 41வது ஆண்டாக குருசாமி ராஜகோபால் தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பூஜையை தொடர்ந்து 150 பக்தர்கள் சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை தொடங்கினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட சோழேஸ்வரர் திருக்கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து வண்ணமலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட நந்தி மற்றும் சிவபெருமானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளனூர் கிராமத்தில் அமைந்துள்ள நாச்சியம்மன் கோவிலில் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரினை வான வேடிக்கைகள் முழங்க பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இனி வருவது உலகச் செய்திகள். வன்முறை, அரசியல் நிச்சயமற்ற தன்மை, பொருளாதார நெருக்கடி போன்ற சவால்களுக்கு மத்தியில் பாகிஸ்தானில் இன்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தானில் வாக்குப்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடிக்கு வாக்காளர்கள் வந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் தரவுகளின்படி மொத்தம் 12,85,85,760 பேர் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் என தெரிகிறது. இவர்கள் வாக்களிப்பதற்காக நாடு முழுவதும் 9,07,675 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மக்கள் எந்தவித இடையூறும் இன்றி வாக்களிக்க ஏதுவாக பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலையொட்டி போலீசார், சிறப்பு ஆயுதப்படை வீரர்கள், ராணுவ வீரர்கள் என சுமார் 6,50,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்குப்பதிவு முடிந்ததும் விரைவில் எண்ணும் பணி தொடங்கும் என அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன.
15வது ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தென்னாப்பிரிக்காவில் நடந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இதனையடுத்து இறுதிப் போட்டியில் விளையாடும் 2வது அணி எது என்பதை தீர்மானிக்கும் தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணிக்கு பெனோனியில் தொடங்கிய இந்த ஆட்டத்தில் பாகிஸ்தான் ஆஸ்திரேலிய அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி வரும் 11ஆம் தேதி பெனோனியில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்திய அணியை எதிர்கொள்ளும். இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 46,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 10 ரூபாய் குறைந்து 5,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 80 ரூபாய் குறைந்து 46,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 50,976 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 76 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 76,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 673 புள்ளிகள் குறைந்து 71,478 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 191 புள்ளிகள் குறைந்து 21,738 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். போக்குவரத்து தொழிலாளர்களின் 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் குழு போக்குவரத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். நீதிமன்றத்தின் முன்பாவது உண்மையை சொல்லுங்கள், டில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் வலியுறுத்தல். நாடாளுமன்ற வளாகத்தில் உரிய நிதி வழங்க கோரி திமுக எம்பிக்கள் போராட்டம். கூட்டணி கட்சி எம்பிக்களும் கருப்பு நிற உடை அணிந்து ஆதரவு. இமாச்சல் சட்லஜ் நதியில் துரைசாமியின் மகன் வெற்றியின் உடைமைகள் கிடைத்தன. 4வது நாளாக தேடுதல் பணியின் போது உடைகள் உள்ளிட்ட பொருட்கள் சிக்கியதாக தகவல். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தது குறித்து முழுமையான வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சென்னையில் குறும்பட இயக்குனர் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. மாவோயிஸ்டுடன் தொடர்பு இருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலால் நடவடிக்கை. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தில் வந்த 5 அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் மிக்ஜாம் புயல் நிவாரண உதவி. அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என தகவல். வன்முறை பொருளாதார நெருக்கடியில் பாகிஸ்தானில் தொடங்கிய நாடாளுமன்ற தேர்தல். தேர்தலையொட்டி பாதுகாப்பு பணிகள் தீவிரம். ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2வது அரையிறுதி ஆட்டம். ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.